பிரியா, இந்த பவி இருக்காளே அவன் என்ன அவ்வளோ அழகாவா இருக்கா? என்னை விட என்ன அவ்வளோ அழகா? இந்த பிரவீன் என்னமோ பவி பவின்னு கிடக்குறானே, என்னை விட எந்த விதத்திலடி அவள் அப்படி அழகுல கூட இருக்கா? எனக்கு என்னமோ அப்படி தெரியல ஐஷு. என்னமோ எல்லாரும் பவிதான் நல்லா அழகாக இருக்கா, எந்த ட்ரெஸ் போட்டாலும் சூப்பராக இருக்கும், நல்லா பேசுவா எல்லார்ட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன் நம்ம எல்லார்ட்டையும் நல்லா பேச மாட்டோமா? நல்லா தானே பேசுகிறோம். நம்மகிட்ட யாரும் பேச வச்சுக்கிறது இல்லை, அதனால நம்மளும் பேசுறதில்ல. அந்த நிற்கிற பற்றியா? எதுக்காக இங்கேயே வந்து நிற்கிறாவ? ஏன் எதுக்குன்னு உனக்கு தெரியாதா? எல்லாம் பிரவீனை மயக்கிறதுக்குது. எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா பார்த்தியா? இப்படி ட்ரெஸ் பண்ணியே மயக்க வச்சிருக்காடி. இந்த இது தெரியாம நான் இப்படி நிற்கிறேன். நமக்கு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டாலும் சூட் ஆக மாட்டேங்குது. இந்த மரியாதையை பேசுறது நமக்கு வர மாட்டேங்குது. அப்படி பேசினாலே நல்ல ஊர் ஒத்துப்பாங்களோ? அது என்னமோ தெரியல, அப்படிதான் போல். உன்னோட சேர்ந்து நானும் உன்னைய மாதிரி ஆகிட்டேன். அதனால யாரும் என்ன பேசுறது கூட இல்லை தெரியுமா? இந்த நவீன் இருக்கானே, அவன் எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? நீங்கள் என்னை ஒரு கண்டுக்க கூட மாட்டேங்கிறேன், என்னை ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டேங்கிறேன். முன்னாடியாச்சும் பார்த்தா லைட்டாக ஒரு சிரிப்பேன். இப்போ உன்னோட சேர்ந்துலேருந்து சுத்தமாக என்னை பார்க்கறது கூட இல்லை. யார் அந்த கருவா பயலா? என்ன ஐசு இப்படி சொல்லிவிட்ட? பொசு கூட கருவாப்பேன்னு சொல்லிவிட்ட. கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கல்ல. எத்தனை பொண்ணுக்கு அவன் முன்னாடி சுற்றுறதுக்கு தெரியுமா? இருந்தாலும் அவன் என்னமோ அந்த பூவை நான் கட்டிக்கிட்டு அழுகிறேன் பூவின்னு. அவன் என்னமோ இவனை கண்டுக்கவே மாட்டேங்கிறா. இருந்தாலும் இவன் விடுறானா? யார் நம்மளை லவ் பண்ணுறாலும் அவளை ஏற்றுக்க வேண்டியதானே. நானா பின்னாடியே சுற்றுறேன், என்னெல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறேன். ஏண்டி போய் அந்த கருவா பயலா? எனக்கு அவன் அழகுதாம்மா, நீ விடுமா. இந்த பவியை கூப்பிட்டு வம்புழுப்பமா? வேணாம் அவள் வாட்டுக்கு பிரவீன்ட்ட சொல்லி கொடுத்துட்டா போச்சு. அவன் வந்து ஏதாச்சும் திட்டுவேன். அப்பெல்லாம் சொல்ல மாட்டான். இரு சத்தா வம்புழுப்பான். நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். நீ சும்மா இருடி. டைம் பாஸ் ஆகல, சீக்கிரமே வேற வந்துட்டோம். என்ன பண்ணுறது? அவளை கூப்பிட்டு வம்புழுப்பான். நமக்கு வேற யார்ட்டாச்சும் பேசினாலும் சுடுசுன்னு பேசியிருந்தா. இவரே நம்ம எது சொன்னாலும் எதுவும் சொல்ல மாட்டா, வாட்டுக்கு இருப்பா. பவி சொல்ல இசு, என்ன கூப்பிட்டியா? இல்லை, இங்கே 2 பேரும் நிற்கிறோம். எங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி நிற்கிறோம். ஏன் எங்கிட்டலாம் பேச மாட்டியா? எங்கிட்டலாம் பேசக்கூடாதுன்னு யாருன்னு சொல்லி வச்சுருக்காங்களோ? அப்படிலாம் இல்லை. உன் கேரக்டர் வேறு, என் கேரக்டர் வேறு. நம்ம 2 பேருக்கும் ஒத்து போகாது. ஒத்து போகிறதுனாலும் பார்த்தா பேசலாம். ஆனால் ஒன்றெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. நீ பண்ணின காரியம் அப்படி. என் பேரை சொல்லி அங்கே போய் நீ என்னென்ன பண்ண எல்லாம் தெரியும். நீ பண்ண வேலைக்கு உன்னை வந்து போய் நல்லா விசாரிப்பாங்களா? பாத்தியா ஐசு எப்படி திமுறா பேசுகிறான்னு? அதுக்கு தான் சொன்னேன், என்னமோ இவ திமுறாவே பேச மாட்டா அப்படின்னு. எப்படி பேசுகிறான்னு பாரு, எல்லாம் ட்ரைனிங்லாம் ஒன்றும் இல்லை பிரியா. நீ அவள் கூடயே இருக்கனால உனக்கு தெரியல. உன் கூடயே இருந்துட்டு உனக்கு ஏதாச்சும் பண்ணுவல்ல, அப்போதைக்கு உனக்கு தோணும். அவளை பற்றி உனக்கு தெரியல. அப்படி என்ன பவி பண்ணிட்டேன்னா, ஏதோ பிரவீன் மீற இருக்க ஆசையில் அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற ஆசையில் அந்த மாதிரி பண்ணிட்டேன். அது பெரிய தப்பா? அது தப்பு இல்லை ஐஷு. ஆனால் என் பேரை சொல்லி அங்கே போய் நின்று தப்பு தானே. ஸ்ட்ரைட்டாக உன் பேரை சொல்லிட்டு நீ போயிருக்க வேண்டியதானே. தைரியம் இருந்தா, அவ்வளோ லவ் இருந்தா. என் பேரை சொன்னாலும் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. என்னமோ நான் ட்ரெஸ்ஸு போடுறது பிடிக்கல. ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல்? இப்போல்லாம் நல்லா தானே போட்டிருக்கேன். அப்போ போகும்போது வேறு ட்ரெஸ்ஸு நான் போட்டு போயிருக்கேன். அப்படி போயிருந்தா என்னை பிடிச்சிருந்துருக்குல்ல, ஓகே சொல்லியிருப்பாங்கல்ல. என் பேரை சொல்லி நான் கல்யாணத்துக்கு ஓகே வாங்கியிருக்காங்கல்ல. அங்கே தான் நான் தப்பு பண்ணிட்டேன். எவ்வளோ மரியாதையாக நடந்துருக்கணும். ஒரு நாளாச்சும் நான் நடிச்சிருந்தேன்னா எனக்கு கிடச்சிருக்கும்ல. நடிக்கிறவர்களும் எதுவுமே அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. கிடைக்கிற மாதிரி இருந்துட்டு அப்படியே நழுவி போயிடும். நீ பண்ண வேலைக்கு உன்கிட்ட வேறு வந்து பேசுவாங்க. ஏன் பேசுவேன்னு வேறு கேட்குறியாக்கும்? உன் மூஞ்சியை பார்க்கவே பிடிக்கல. அப்புறம் எப்படி நான் உன்கிட்ட பேசுவேன்? பிரியா, நீ சொன்னது கரெக்டு தான்டி. நான் என்னமோ நினச்சிவல. ஆனால் நல்லா தேறிட்டா. நல்லா ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கேன்டியவன். எல்லாம் அவன் பார்த்த வேலையாக தாண்டி இருக்கும். இல்லைன்னா அவன் தங்கச்சின்னு ஒருத்தி திரியிறாள் பிரீத்தி, அவளும் இப்படி தான் பேசுவாள். அவள் கூட திரியிறாள்ல, அதையும் ஒட்டிக்கிச்சு. ஆமாம், இப்படி பேசலைன்னா நீங்கள் எங்கள் தலையில் மிளகா அரைச்சிட மாட்டியே. ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் பவி. நான் எதுக்கு அப்படி பண்ணேன்னு உனக்கு தெரியுமா? எதுக்கு பண்ண? பிரவீன் மேலே லவ் அதிகமாக இருக்குது. அவனை கல்யாணம் பண்ணிக்கணும், என்னை விட்டுட்டு போயிடுவானு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன். அதுவும் ஒரு காரணம் தான். இருந்தாலும் 4 வயசுலேயே போகிற ஆள் தெரியுமா உனக்கு? இன்னும் கொஞ்ச நாள் தான். இன்னைக்கோ நாளைக்கோ செத்து போயிடுவேன் தெரியுமா? என்ன சொல்கிறடி? எனக்கிட்டே சொல்லலை நீனு? நீ சும்மா இருடே, உன்னை சொல்கிறேன்டே. எல்லாட்டையும் இதை போய் சொல்லிக்கிட்டே திரிவாங்களா? என்ன வயசு சொல்கிற? நெசமாவா? ஏன் என்னாச்சு? உனக்கு என்ன பிரச்சனை? ஹாஸ்பிட்டல் பார்க்கலையா? எங்கேம்மா, எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஒன்றும் கேட்கல. இன்னைக்கு சாகிறோன்னா நாளைக்கு சாகிறோன்னா. அதனால கொஞ்சம் பிரவீன் கூட நல்லா சிரித்து பேசி எப்போ மாதிரி பேசுவேன் அப்படின்னு எதிர்பார்த்தேன். எதுவுமே பேச மாட்டேங்கிறேன். சரி, கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் பேசுவேன் இல்லை. கொஞ்ச நாள் பேசிட்டு அதுக்கப்புறம் செத்து போயிட்டா நம்மளை மறந்துடுவேன் இல்லை அப்படின்னு நினச்சேன். அதுக்கும் வழி இல்லை. நான் என்ன பண்ணுறது? ஏன் இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. சொல்லியிருந்தா பிரவீனை நானே உன்ட்ட பேச சொல்லியிருப்பேன். நான் குறுக்க வந்திருக்கவே மாட்டேன். எதுக்கு இப்படி பண்ணேன்? இல்லைம்மா, எல்லாட்டையுமே சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? பரவாயில்ல, எனக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விட்டீங்கன்னா எனக்கு அதுவே போதுமா? சரி ஐசு, நான் பிரவீன்ட்ட சொல்லி உன்ட்ட பேச சொல்கிறேன் சரியா? எதாக இருந்தாலும் நீ ஃபீல் பண்ணாத, பார்த்துக்கோ. நம்ம வேணா ஹாஸ்பிட்டல் போகலாமா?
ஹாஸ்பிட்டலா போலாமே, அவளை கூப்பிட்டு வாரலான்னு கேட்போம். இவ வேற வந்துட்டாளா, சமாளிக்கணுமே. ஆமா ஐசு, பிரீத்தியோட ஃபேமிலிக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்காங்க, அங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம், எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், சரியா? ஆமா ஐசு, எங்கள் ஃபேமிலி டாக்டர் தான், ஒரு பிரச்சனையும் இல்லை. காசை பற்றி கூட நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். இப்போவே போகலாமா, அப்பாயின்மெண்ட் வாங்கவா? இல்லை இல்லை பிரீத்தி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானே பார்த்துக்கிறது தான் இருக்கேன். அதான் ஒரு பிரயோஜனமும் இல்லைங்கிறீல்ல, இங்கே வா, எதுவாக இருந்தாலும் க்யூர் பண்ணிடுவார், நம்ம போய் பார்த்துக்கலாம், என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிடும்ல. ஆமாம், உனக்கு அப்படி என்ன பிரச்சனை இருக்குது? இல்லை பிரீத்தி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன பிரச்சனை தான், எல்லாம் சரியாயிருன்னு தான் சொல்லியிருக்காங்க. என்ன ஐசு சொல்கிற, மாற்றி மாற்றி பேசுகிறேன். இப்போதான் சொன்னேன் அல்ப ஆயுசில் போய் சேர்ந்துருவேன், கொஞ்ச நாள்னு இருப்போம்னு. இப்போ பிரீத்திட்டே வேறு மாதிரி சொல்கிறேன், எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு. என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, லூசு மாதிரி தெரியுதா? என்னை ஏமாத்தலானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுதானே உன்னை நான் பேசுறது இல்லை, கூப்பிட்டு வச்சேன், நீ வம்பளுக்குறியா, இந்த மாதிரி மறுபடியும் பேசினேன்னு வச்சுக்க, பல்ல கழட்டி. இல்லை பவி, அப்படிலாம் இல்லை, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை. ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக வரலைன்னா செத்துருவேன் அப்படின்னு. ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு தான் இருக்குது, க்யூர் ஆயிரும் தான் சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை ட்ரீட்மெண்ட் இதாகலைன்னா செத்துருவேன், இன்றைக்கோ நாளைக்கோன்னு செத்துருவேன், அந்த அர்த்தத்தில் சொன்னேன். மற்றபடி உன்னை பார்த்தா எனக்கு எப்படி இருக்குது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை பவி. புரிஞ்சுச்சா பவி? சத்த நேரத்தில் அவளுக்காக இறக்கப்பட்டுட்டியே, இறக்கப்பட்டு எங்கள் அண்ணனை விட்டு கொடுக்கலாம்னு நினச்சிட்டில்ல. அவளை பற்றி தெரிஞ்சுக்க, இன்னும் அவளை பற்றி நீ தெரிய வேண்டியது நிறையா இருக்குது. எங்கள் அண்ணன் விட்டுருக்கேன்னா சும்மாவா, அவள் கேரக்டர் தெரிஞ்சுதானே, இவள் ஒழுங்காக இருந்தால் எதுக்கு எங்கள் அண்ணன் விட போகிறேன்னு சொல்லு. ஆமாம்ல, அதுவும் கரெக்டு தானே. கொஞ்ச நேரத்தில் என்னை எப்படி ஏமாத்திட்டா, நானும் கொஞ்சம் அசந்துட்டேனே. பிரவீனை வந்து பேச சொல்கிறேன், கொஞ்ச நேரத்தில் நானே போய் பிரவீன்கிட்ட பேசி இங்கே வர சொல்லியிருப்பேனே. ஆத்தாடி, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணி தெரிஞ்சு, எப்படி இவளுக்கு இந்த மாதிரி கிரிமினல் மைண்டெல்லாம் வருதுன்னு தெரியல. இவெல்லாம் பேசாமல் லாயருக்கு படிச்சிருந்தாலும் நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பான். விடு, அதெல்லாம் அவள் ரத்தத்திலே ஊர்னது. இவளுக்கு ஒரு தங்கச்சி இருக்கலாம், ஆனால் இவள் அவளை விட ஆப்போசிட்டாக தெரியுமா? இதே இதில் இருக்க ஆச்சரியமே. உங்கள் அப்பாவும் அவ்வளோ நல்ல குணமா. இவள் எப்படி தான் அந்த குடும்பத்தில் பிறந்தாலோ தெரியல. ஒரு வேளை உங்கள் அம்மா மாதிரியே என்னமோ, அவங்க அம்மா சின்ன வயசில் செத்துட்டாங்களா, அதனால ஒரு கேரக்டர் தெரியல, அதனால அப்படி இருக்காங்களோ என்னமோ. சரி விடு பிரீத்தி, அவளை பற்றி பேசி நமக்கு என்ன கதைக்கு ஆக போகுது சொல்லு. அவங்க அம்மா பற்றிலாம் நமக்கு தேவையில்லை, அதை பற்றிலாம் நமக்கு பேச உரிமையும் இல்லை. எப்படியோ போயிட்டு போகிறாங்க, விடு. இவள்கிட்ட நம்ம பேச்சு வச்சுக்கிறத குறைச்சிக்கணும், அவ்வளோதான். நம்ம வழியை நம்ம பார்த்துக்கலாம். மறுபடியும் இவ கூப்பிட்டு வம்பல் தானே வச்சுக்கிறேன். நான் பல்ல கலட்டி இப்படியே சொல்லிட்டேன். பிரியா, கேட்டுச்சா? உன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி வை, மறுபடியும் பவியை கூப்பிட்டு முன்ன மாதிரி நினச்சி வம்பல் தானே வச்சுக்கவே. அவள் அறையில் 32 பல்லும் கீழே தான் கிடக்கணும். நீ இதே பிறக்கி உன் ஃப்ரெண்டுக்கு ஒட்ட வைக்கணும். ஆமாம் பவி, இன்னைக்குன்னு இவ்வளோ அழகாக இருக்கா, எங்கள் அண்ணனை பார்க்க தானே? ஆமாம் பிரீத்தி, எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குல்ல. அவள் தான் ஆசையாக முந்தா நாள் வாங்கி கொடுத்தாரு, சரி போட்டுட்டு வந்தேன். காட்டலான்னு பார்த்தா ஆளே காணும் மனுஷனு. அதே நின்றுக்கிட்டே இருக்கேன். 10 குறைக்கு இது கூப்பிட்டு வச்சு இனி வம்பளுக்குது. இல்லைன்னா இது பக்கத்துலலாம் நிற்கணுமே, எனக்கு என்ன தலையெழுத்தா? வா போகலாம். இருந்தாலும் இந்த அண்ணனுக்கு கொழுப்புதேன். நான் ஒரு சுடிதாரு நான் ஆன்லைனில் பார்த்து வச்சேன், 2 மாதமாக கேட்டு கொடுக்குறேன், வாங்கி கொடுனேன். இந்த வாங்கி தரமான்னு சொல்லுது. நான் அவனை நம்பினா ஆர்டர் போட்டேன்னு வச்சுக்குவேன், காசு இல்லாமல் இருக்க வேண்டியது. வாங்கி தர மாட்டேங்கிறேன். உனக்கு மட்டும் அன்றைக்கி சேலை வாங்கினேன், இன்றைக்கி இது வாங்கியிருக்கேன். கலக்கறியை போங்க, அவன் வரட்டும், இன்றைக்கி வச்சுக்கிறேன். என்ன சம்பாதிக்கிறீல்ல, காசு வச்சிருக்கல, வாங்கு. எதுக்கு எல்லாத்துக்கும் ப்ரைவேட்டே கேட்பியா? நாங்கள் காசு சேர்த்து வைக்கிறது இல்லை. அடி பாவி, இது எப்பயிலேருந்து? அதுக்குள்ளேயுமா இப்போவே இப்படி பண்ணுறியடி? அதுக்கப்புறமா என்னடி பண்ணுவேன்? ஒன்றுமே செய்ய விட மாட்டியே போலையே. நீ எல்லாம் செய்ய விடுவேன் தாண்டி, ஒன்றே கரெக்ட் பண்ணி விட்டேன். நீ பார்த்தா இப்படி பண்ணுற, அதுக்கு வேறு ஏதாச்சும் நல்ல பொண்ணை பார்த்துக்கலாம். எங்கள் அண்ணனுக்கு நான் தப்பு பண்ணிட்டேனே, மோசம் போயிட்டேனே, என் காசில் வாங்க எனக்கு தெரியாதா? எங்கள் அண்ணன் வாங்கி கொடுக்குற மாதிரி வருமா? எங்கள் அண்ணனுக்கு வச்சுக்கிறேன்டி, அதுக்கப்புறம் ஒன்றே வந்து வச்சுக்கிறேன். பாத்தியா இது, இது ரெண்டும் நடிக்கிற நாடகத்தை. சரி வா பவி, நினைக்கல நின்னா நமக்கு கண்ணு பட்டு போயிடும், அப்போ நாளைக்கு முடியாமல் வந்துடும். வா போகலாம். ஏன் ஐசு, நிஜமாவே உனக்கு முடியலை என்றெல்லாம் சொல்லவே இல்லை. திருப்புன்னு ஒரு ஃப்ளோவில் நீ வாட்டை எடுத்து விடுற. அவள் எப்படி மானத்துக்கிட்ட மாட்டை ஓட்டிட்டு போகிறாளுன்னு பார்த்தியா? இது ஒன்றும் உனக்கு தேவையா? எதுக்கு இந்த புது கதை? நான் என்னடி பண்ணுறது, இந்த பவிட்ட சொன்னால் கொஞ்சம் மனசு மாறுவா. அப்படியே பிரவீன்ட்ட எப்படியாச்சும் பேசி மனசை மாற்றிடலாம் அப்படின்னு நினச்சி, அவளும் மனசு மாதிரி தானடி வந்தா. கூட இந்த நந்தி மாதிரி பிரீத்தி வந்து அவள் பண்ணுற வேலை இருக்கே, இவ தாண்டி எல்லாம் பண்ணுறது. பவியுமே இப்போ எப்படி பேசுகிற பற்றியாடி, முன்னால இப்படி பேசவே மாட்டான். இப்போ பாரு பேச்ச என் பல்ல உடைச்சிருவானா? யார் பல்லு யார் உடைக்கிறேன்னு பார்ப்போம். இவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்களா, நான் சேர விட்டுருவேன்னா ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்டி. சரி, நீ என்ன வேணா பண்ணு, எனக்கு ஏதாச்சும் வாங்கி குடிடி கேட்டீன்ல வந்து. அவன் நொந்து போய் நூடுல்ஸ் ஆகி நிற்கிறேன். உனக்கான திங்கிறதே குறியாக இருப்பேன். போய் தொலை, முதல்ல ஆர்டர் பண்ணுவாரேன். அவன் கூட சுற்றுறதே அதுக்காண்டிதே. அதுவும் கிடைக்கலன்னு அப்புறம் எப்படி? நீ வாங்கி கொடுத்து தானே ஆகணும். அப்புறம் நாளை பின்ன உனக்கு எந்த கதையும் ஆகாதுல்ல. திங்கிறதுக்குனே வந்து சேர்ந்துருக்கா நம்ம கூட. வேறு ஏதாச்சும் ஐடியா கொடுக்குறால, ஒன்றும் கொடுக்குறதில்ல. நம்ம பண்ணுறதுலேயே ஃபாலோ பண்ணி நமக்கு ஏதாச்சும் எடுத்து விடுறால, அதுவும் இல்லை. திங்கிறதுக்குனே நம்ம கூட வந்து சேர்ந்துருக்கா. இவளை சேர்த்ததே பெரிய தப்பு. வேறு யாரும் இங்கே சேர்றதுக்கு ஆள் இல்லையே, இவளதே சேர்த்தாகணும். வேறு வழி, காசு செலவுனாலும் பரவாயில்ல, நம்ம சம்பளம் போல இவளுக்கு வாங்கி கொடுத்தே போயிடும் போல. பவியை வேற காலையிலேருந்து பார்க்கவே இல்லை, போய் பார்க்கணும். இல்லைன்னா தைய தக்கான்னு குதிப்பா. 4 தடவை ஃபோன் வேற அடிச்சிட்டான். ஹலோ சார், என்ன ஒரே பிஸி போல்? தனியாக இருந்துட்டு என்ன பிஸியாக இருக்கே? ஃபோன் அடித்தாலும் எடுக்கல, அவாய்ட் பண்ணுறீங்களாக்கா? நம்மளை தேடி இவளே வந்துட்டாளா? இன்னைக்கு என்ன பஞ்சாயத்து வைக்க போகிறான்னு தெரியலையே. ரொம்ப அழகாக வேற இருக்காளே, சண்டை போட்டால் சரி வராதே, எப்படி சமாதானப்படுத்துறது? என்ன
பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன். இப்படி மூஞ்சியை பார்த்தா என்ன அர்த்தம்? எப்படி சொல்லி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வெட்டியாக இருந்ததை பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். ஆமாம், என்ன அவாய்ட் பண்ணுறீங்க எப்படி? ஒரு சின்ன வேலை சொல்லலாம், இப்போ தான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன். பார்த்தா இவ்வளோ அழகாக வந்து கிளம்பி நிற்கிற. ஏன்டி இவ்வளோ அழகாக கிளம்பியிருந்தா காலையிலே சொல்லியிருக்கலாம்ல, சீக்கிரமே வந்திருப்பல, எங்கேயாச்சும் வெளியில் போயிருக்கலாம்ல, லீவு போட்டுட்டு. எதுக்குடி ஃபோன் பண்ணல? நீ கிளம்பிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தேன்னு வச்சுக்க, மாமா ஜக்குன்னு லீவை போட்டுட்டு வந்திருப்பேன். இப்படி நாளை வீணாக்கிட்டேடி. ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நான் வாங்கி கொடுத்தது எப்படி நல்லா இல்லாமல் போகும்? கடையில் இருக்கும்போது அது பொம்மைக்கு போட்டிருந்தாலே நல்லாவா இருந்துச்சு? என் அழகு செல்லம் போட்டிருக்கு பாரு, எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? அப்படியே எங்கன்னே பற்றும் போல். இன்னைக்கு போய் ரூமில் போய் பிரீத்தியை திஷ்டி சுற்றி போட சொல்லு. என்ன அவ்வளோ அழகாவா இருக்கு? சும்மா சொல்லாடி. நிஜமா தாண்டி அவ்வளோ அழகாக இருக்கேன். என் மூஞ்சி நீ கண்ணால் பார்க்கவே இல்லையாக்கும். இந்த பொண்ணுங்களே அப்படிதான். இந்த ட்ரெஸ்ஸு நமக்கு நல்லா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் நாங்கள் சொல்லணும். நாங்கள் சொன்னாலும் அதை ஒத்துக்க மாட்டியே. அப்படியே நாங்கள் 7 தடவை சொல்லணும். அப்போதே உங்களுக்கு மனசில் ஒரு திருப்தி. ஆமாம், நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க சொல்கிற மாதிரி இருக்குமா? அவங்க சொன்னால் நமக்கு அவ்வளோ சந்தோஷம். இந்த ட்ரெஸ்ஸை அடிக்கடி போடுவேன் நான். அழகாக இருக்க சொல்லும். சும்மா சும்மா ஐஸ் வைக்காதீங்க போங்க. சரி விடுடி, என்னமோ சின்னமாக போய் சொன்னதுக்கு என்னமோ இது பண்ணுற. என்னது பொய்யா? அப்போ உண்மை இல்லையா? ரொம்ப சின்னஞ்சில்ல, நீ அழகுன்னு ஊருக்கே தெரியும். இதில் நீ வேற கேட்டுக்கணுமா? சரி வா, வெளில எங்கேயாச்சும் போகலாம். வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா? முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் கால்வாசி தான் இருக்குது. அதை யாராச்சும் பசங்களை கொடுத்து செய்ய சொல்லலாம். இனிமேலாம் நம்ம இருக்க முடியாது. வா போகலாம். என்னப்பா இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, வீட்டில் ஒரே வேலையோ? நம்ம என்னப்பா வேலை பார்க்குறோம்? வேலை இல்லை, இங்கிட்டு வர்றதுக்கு நேரமும் இல்லை. சும்மா ஏதாச்சும் கடைக்கிறதுக்கு வந்தேன்னா அப்படியே வந்து பார்த்துட்டு போவேன். கடைக்கு வர பொழப்பு இல்லை. இன்னைக்கு தான் வந்து அதே உன்னை பார்த்துட்டு போனேன். எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கியா? எங்கே உன் பிள்ளைலாம் காணோம்? பெரியவா ஆஃபீஸ் போயிட்டா. சின்னாள் எங்கே போச்சுன்னு தெரியல. என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொன்னால் வந்துடுவாப்ப. திவ்யாவை நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தேனேப்பா. யாருக்கும் குழந்தைலேருந்து பிறந்திருக்கா. அங்கே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போச்சு, எதுக்குன்னு தெரியல. கூப்பிடுவோம் தான் பார்த்தேன். அப்புறம் யாரும் பிள்ளைகள் எதுவும் பார்க்க போச்சோ என்னமோ, அதனால தான் கூப்பிடல. இல்லையே, அவள் ஃப்ரெண்டுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆச்சு. குழந்தை பிறக்கிற மாதிரி யாரும் இல்லையாப்பா, தெரிலையே. யாரும் தெரிஞ்சவங்களை எதுவும் பார்க்க போனாலும் என்னமோ. சரிப்பா, அதை ஒன்று சொல்லிவிட்டு அப்படியே உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சரி நான் கிளம்பவா? வந்தோடனே எதுக்கு போக போகிறேன்? இருப்பா சத்த பேசலாம். பேசி 80 நாளாச்சு. வாரி இன்னொரு நாள் வாரி, ஃப்ரீயாக இருக்கும்போது வாரி. அப்புறம் உன் பொண்ணு 2 பொண்ணு இப்படி வச்சுக்கிட்டே இருக்கு. எங்கிட்டாவது கடத்தி விட்டா என்ன? உனக்கு ஐடியா இருக்கா இல்லையா? எங்கே 2ம் கேட்டாலும் இப்போ வேணாம் உங்களை பார்த்துக்கணும் அப்படிங்குதுங்க. நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்தால் சரிப்பட்டு வருமா? சொல்கிறதே கேட்க மாட்டேங்குது. இல்லை அதுக்கெல்லாம் யாராச்சும் ஒரு பையனை பிடிச்சி கொண்டு வந்தாலும் கட்டி வைக்கலான்னு பார்த்தா அதுவும் பண்ண மாட்டேங்குது. நம்ம அது என்ன தான் பண்ணுறது? இன்னும் கொஞ்ச நாள் பார்த்துட்டு ஏதாச்சும் முடிவு தான் எடுக்கணும். அதுகள்கிட்ட கேட்டால் வேணான்னு சொல்லுங்கள். நீ தான் காலகாலத்தில் பார்த்து முடிச்சு வைக்கணும். வேற பிள்ளையெல்லாம் கொஞ்சம் வேணாமா? ஆமாப்பா, பார்க்கணும்ப்பா. சரி நான் வரேன், இன்னொரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது வரேன். என்னப்பா எங்கனே நிற்கிறீங்க? இல்லை திவ்யா, சும்மா தான். ஆமாம், உன் ஃப்ரெண்டு யாருக்கும் குழந்தை பிறந்திருக்கா, ஹாஸ்பிட்டல் போனியா? ஹாஸ்பிட்டலா? உங்களுக்கு யார் சொன்னா? மூர்த்தி இருக்கான்ல, அவன் தான் இப்போ வந்தேன். உன்னை ஹாஸ்பிட்டல் போகும்போது பார்த்தானா, கூப்பிட்டு பேசவும் பார்த்தானா. அப்புறம் நீ யாரையும் பார்க்க போறியோ என்னமோன்னு விட்டுட்டானா. யாருக்கு? அவன் ஃப்ரெண்டுக்கு இப்போ தானே கல்யாணம் ஆச்சு. வேறு யாருக்கு குழந்தை பிறந்திருக்கா? அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கேன். இல்லைப்பா, அந்த ஃப்ரெண்டு உங்களுக்கு தெரியாதுப்பா. அவள் முதல்ல கல்யாணம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு. அதையும் ஃபோன் பண்ணி பிள்ளைங்களாம் போகிறேன்னு சொன்னாலுங்க. சரி அவளெல்லாம் போய் வந்து பார்த்துட்டு வந்துட்டாளுங்க. நான் மட்டும் போகலைன்னா நல்லா இருக்காதுல்ல, அதாப்பா போய் பார்த்துட்டு வந்தேன். ஏப்பா நான் போகக்கூடாதா? போனது தப்பா? இல்லைம்மா, என் பொண்ணு மேலே என்னம்மா தப்பு இருக்க போது? ஐசுவாச்சும் ஏதாச்சும் தப்பு பண்ணுவா. ஆனால் என் சின்ன பொண்ணு திவ்யா ஏதாச்சும் தப்பு பண்ணுவாள். எனக்கு பிடிச்ச பொண்ணு நீ தான்மா. இந்த எதுவும் சொல்லவும் மாட்டேன், பொய் சொல்லவும் மாட்டேன், எதையும் என்கிட்டேருந்து மறைக்கவும் மாட்டேன். ஒன்றே எதுன்னு தப்பாக நினைக்கப்படி. இல்லை போனோம்னு சொன்னாலும் நீ சொல்லிட்டு தானே போவேன். எங்கே போனாலும் சொல்லாமல் போயிட்டியே அப்படின்னு கேட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. சரி நீ இரு, நான் உனக்கு போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இல்லை பரவாயில்லப்பா, நானே போட்டு வரேன், நீங்கள் இருங்க. இரும்மா, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். கல்யாணம் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு நான் பார்த்து செய்வேன். அதுக்கப்புறம் வர்றவன் எப்படி இருக்கோன்னே தெரியல. அப்புறம் பூரா நீங்கள் தானே அடுப்பொல்லையே நிற்கணும். நான் போட்டு வரேன், நீர். என்னடா அது, அப்பா நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்போதான் அது எனக்கு புரியுது. ஐயோ, வயிற்றில் இருக்கிறத அபார்ஷன் பண்ணாலும் அதுவும் பெரிய பாவமாயிருமே. நான் இப்போ என்ன பண்ணுவேன்? ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அப்பா நிலைமை என்ன ஆகும்? உசுரே விட்டுருவார். நான் தான் அவருக்கு பிடிச்ச பொண்ணு. ஐசு தான் அப்படி போயிட்டா, நானாச்சும் நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நான் இப்படி ஒரு முட்டாள்தனத்தை எப்படி தான் பண்ணணும்னே தெரியல. அப்பாட்ட இதை எப்படி சொல்லி நான் புரிய வைப்பேன்? சொன்னாலும் அவர் தாங்குவாரா? நல்ல பையனாக இருந்தால் கூட பரவாயில்ல, வந்து பேச சொல்லலாம். இவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். இப்போ தானே தெரிஞ்சு. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் ஒதுங்கியிருப்பேனே. கடவுளை என்னை மட்டும் எதுக்கு தான் இப்படி சோதிக்கிறேன்? அப்பாட்ட இதை எப்படி சொல்லி இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி நான் மீண்டு வரப்போகிறேன்னே தெரியலையே. முதல்ல அவன்கிட்ட பேசி ஒரு முடிவெடுக்கணும். எல்லாத்துக்கும் எஸ்கேப் ஆகி ஓடிடுறேன்.
கடவுளே, நீ இந்த அப்பா அந்த பிரச்சனையிலேருந்து என்னையை காப்பாற்றணும். எங்கள் அப்பா இந்த விஷயத்த இருந்தால் தாங்கவே மாட்டார். அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணுப்பா. எங்கள் அப்பாவுக்கு தெரியறதுக்குள்ளே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சால் கூட ஒன்றும் பிரச்சனையாகாது. கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சால் எங்கள் அப்பா தாங்கவே மாட்டார். அம்மா இல்லாமல் தனியாக வளர்த்தாரு, வேறு கல்யாணம் கூட பண்ணாமல். இந்த விஷயம் வெளில தெரிஞ்சால் அவர் மனசே உடைஞ்சு போயிடும். இது எல்லாருக்கும் தெரியறதுக்குள்ள நம்ம ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். இப்படி எதுவும் நடக்கலையா, நம்ம உயிரை விட்டுணும். அதையும் ஒரே வழி. வெளியில் தெரிஞ்சு அசிங்கப்பட்டா, அப்பா அசிங்கப்பட்டா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். கடவுளே, என்னை மட்டும் என்ன அப்படி சோதிக்கிறியோ தெரியல.